வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அங்கன்வாடிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7783 போஸ்டிங் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 8th படிச்சிருக்கீங்க, 10th படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அங்கன்வாடி ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதாவது தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. அங்கன்வாடி மினி ஒர்க்கருக்கு 10th படிச்சிருக்கணும், அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 12th படிச்சிருந்தால் போதுமானது. நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எந்தெந்த ஊரில் எப்படி வந்து போஸ்டிங் வந்து இருக்குது, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின முழு வீடியோவை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து காமன் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி மினி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கான தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். முதல் வந்து அங்கன்வாடி பணியாளருக்கான போஸ்டிங் பற்றின அப்ளிகேஷன் ஃபார்மாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய விண்ணப்பதாரருடைய பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர் என்ன, அடுத்தது உங்களுடைய இருப்பிட முகவரி, மொபைல் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருப்பிடம் பார்த்திங்கன்னா பேரூராட்சியில் இருக்கா, மாநகராட்சியில் இருக்கா, நகராட்சியில் இருக்கா அப்படிங்கிறத எழுதணும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் இருப்பிட ஊராட்சி, நீங்கள் எந்த ஊரில் வந்து இருக்கீங்க, அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தையின் மையத்தின் எண் என்ன, பெயர் என்ன, முகவரி என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கான கல்வித் தகுதி என்ன, 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அது வந்து அதை பற்றின விவரம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறதும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, நகரம் இதில் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வார்டின் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவரா அப்படிங்கிறதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராமத்தில் உள்ள குழந்தை மையங்கள், ஊரகம் இதில் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரனுடைய திருமண நிலை என்ன, இதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் ஒரு சில டீட்டெயிலில் கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல சைன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா டேட்டு இதெல்லாமே போட்டுட்டு இதை வந்து நீங்கள் எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு உட்பட்ட வட்டாரம், திட்டம் அல்லது குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது வட்டாரம் அல்லது திட்டம், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம், அதாவது ICDS ஆஃபீஸ் எங்கேன்னு கேட்டுட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு போய் நீங்கள் வந்து கொடுக்கணும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, இதில் எல்லாமே வந்து அந்த ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பீஸ்லேயும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டேட் அல்லது சுய சான்றொப்பம் அப்படின்னு எழுதி நீங்கள் வந்து சைன் பண்ணி அதெல்லாமே வந்து கொடுக்கணும். உங்களோட கம்யூனிட்டி ஜெராக்ஸ் காப்பி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அதாவது ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமானது. தென் இதில் பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, இது எல்லாமே முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. தென் அடுத்தது இதை வந்து நீங்கள் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ICDS ஆஃபீஸுக்கு தான் வந்து கொடுக்கணும். இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th படிச்சிருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் இதுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கம்பல்சரி சுய சான்றொப்பம்னு எழுதி சைன் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களை தபால் அஞ்சல் மூலம் வட்டார திட்ட அலுவலகத்திற்கு அனுப்பும்போது ஏற்படும் காலதாமத்திற்கு துறை பொறுப்பேற்காது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க, இதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து நேரடியாக நீங்கள் போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஒப்புகை சீட்டு வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து இருக்குது, இதையும் வந்து செக் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அதாவது TNTS districts.nic.in இந்த வெப்சைட்டு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஈரோடு, தருமபுரி, கடலூர், கோயம்புத்தூர்லாம் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு தொட்டிங்க அப்படின்னாலே இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து வரும், Tindigal.nic.in. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னா திருப்பூர்.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல இருக்கிறத இதை டச் பண்ணிவிட்டு நோட்டீசஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நோட்டீசஸ்ங்கிறத டச் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வரும். அந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து என்ன அப்படிங்கிறது இதில் வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து
உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இந்த 3 அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கர், ஹெல்ப்பர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மினி ஒர்க்கர். ஸோ இது மாதிரி 3க்குமான அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கான ஃபைல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், சரிங்களா. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த ஃபைலை வந்து டச் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து டவுன்லோட் ஆகி வந்து வரும், சரிங்களா. ஸோ அந்த ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால டவுன்லோட் ஆகி வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் பத்திரிகை செய்தி. ஸோ ப்ரெஸ் நியூஸ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கான போஸ்டிங் 78 இருக்குது. 154 போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர்கள், குறு அங்கன்வாடி பணியாளர் 3. இது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே வந்து இருக்குது. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 23/4/2025 வந்து லாஸ்ட் டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ஊதியம், தொகுப்பு ஊதியம் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளருக்கு 7,700. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 மாத காலத்திற்கு பின், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கான சேலரி வந்து அதிகமாகும். அதிகபட்சம் 24,200க்குள்ளே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அங்கன்வாடி குறு அங்கன்வாடி பணியாளர், அதே மாதிரி அங்கன்வாடி உதவியாளர், இது மாதிரி பார்த்திங்கன்னா 3 வகையாக இருக்குது. ஸோ 3க்குமே வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 12த்தும், அங்கன்வாடி உதவியாளருக்கு 10த்தும் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து மாறுது. இது பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கெலாம் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10th வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 12th வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது மாதிரி வந்து இருக்கணும், தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி தூர சுற்றளவு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துக்கும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இடத்துக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் எவ்வளோ வந்து தூர சுற்றளவு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேட் இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பீஸ்லேயும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடியது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டாரம், திட்டம் அல்லது குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம், சரிங்களா, ICDS ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு அங்கே போய் டேரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கங்க. இதில் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளராகட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறு அங்கன்வாடி உதவியாளர், ஸோ அதே மாதிரி அங்கன்வாடி பணியாளருக்கான எல்லா அப்ளிகேஷன் ஃபார்முமே 3மே நான் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து காமன் தான். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணணுன்னா coimbatore.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம சொன்ன மாதிரி அதில் நோட்டீஸஸில் போயிட்டு அதில் போய் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டில் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.